வணக்கம் நண்பர்களே. என்னுடைய கோயம்புத்தூர் உடன்பிறப்பு எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இவன் என் பையனுக்குன்னு சொல்லி கிஃப்ட் பண்ணான். இது எனக்கும் கிஃப்ட் தான். RS 600B. இது வந்து ஒரு இம்போர்ட்டட் டேங்க்கு, 2 அடி நீளம். ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்டாக ஒரு 28 கேலன் தண்ணி பிடிக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு அடி டேங்க் வச்சுருந்தேன். அது என்னோடய ஆஃபீஸில் ஒரு கொலீக் கிஃப்ட் பண்ணியிருந்தாப்புல. அதில் அவர் கொடுத்த ஒரு 3 மாலியும் 2 கப்பியும் தான் வளர்த்துட்டு இருந்தேன். முதல்ல எனக்கு என்னென்ன ஃபிஷ்ஷு விடணுன்ற ஐடியாவே இல்லை. பட்டு சரி, மாலிக்கு கம்பேட்டிபிளாக இருக்கிற கப்பியும் ஜீப்ரா டேனியாஸும் வளர்ப்போன்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு பிளாக் மாலி, ஒரு ஃபீமேல் மாலி, ஒரு ஃபீமேல் ரெட் மாலி, அப்புறம் கப்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு மேல் கப்பி, 2 ஃபீமேல் கப்பி. ஜீப்ரா டேனியோஸ்க்கு ஸ்கூலிங்னு ஒரு கான்செப்ட் படித்தேன். ஸோ அது வந்து குரூப்பாக தான் சுத்தம் அப்படின்றதுனால ஒரு 6 ஜீப்ரா டேனியோஸ் மட்டும் விட்டுருக்கேன். இது போக கப்பியில் கொஞ்சம் நல்ல ஒரு ஹைப்ரிடான வெரைட்டி வந்து ஆன்லைனில் கேரளாவில் ஒரு ஸ்டோரில் ஆர்டர் போட்டிருக்கேன். அது சீக்கிரமாக வந்துடும். என் டேங்கை பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலிஸ்டிக்கான செட்டப் தான். அங்கங்கே கொஞ்சம் ராக்ஸு, லைவ் பிளான்ட்ஸ் போடுறதுக்கு இப்போ தான் அனுபியஸ் நானா அப்படின்ற அந்த 2 பிளான்ட்டை போட்டிருக்கிறேன். இது வந்து பன்னிக்காட்டில் வாங்கினேன். சூப்பராக நீட்டாக ஆன்லைனில் ஒரு 10 டேஸ் ஆச்சு கொரியர் வர்றதுக்கு. ஆனால் செம்மையாக பேக் பண்ணி வந்துச்சு. நல்லா வந்துட்டுருக்கு. இப்போ தான் வேரோட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நல்லா சர்வைவ் ஆகுதுன்றதுனால கொஞ்சம் ஜாவா மோஸ், ஜாவா ஃபர்ன், அப்புறம் கப்பி கிராஸ், அப்புறம் இன்னொரே ஒரு அனுபியஸ் நானாவும் ஆர்டர் போட்டிருக்கிறேன். அது வந்தோடனே உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். திடீர்னு பார்த்தா பிளாக் மோலி குட்டி போட்டிருக்குது. நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறதுனால டக்குனுனால அந்த ஃப்ரைஸை தனியாக விட முடியல. ஆனால் நல்லா சர்வைவ் ஆகிடுச்சிங்க. நல்லா பெருசாகவும் வளர்ந்துருச்சு. ஒரு 7-8 குட்டிக்கிட்ட இப்போது டேங்க்கில் இருக்குது. ஹைடிங் ஸ்பாட்டுக்காக அந்த பிளாஸ்டிக் ரெசினில் ஒரு வுட்டு மாதிரி ஒன்று வச்சுருக்கிறேன். சென்னை கொளத்தூரில் என்னோடய கொலீகோடு போயிட்டு ஒரு 200 ரூபாய்க்கு இந்த ட்ரிஃப்ட் வுட் எடுத்துகிட்டு வந்தேன். செம்ம டெக்கரேட்டிவாக இருக்குல்ல. இந்த ஜாவா மாஸ் வந்தோடனே இதில் தான் ஒட்டி இது பண்ணலான்னு நினைக்கிறேன். அங்கங்கே கப்பி ஃப்ரையும் பார்க்குறேன். பட் அதனால் டயத்துக்கு செப்பரேட் பண்ண முடியல. இப்போதைக்கு ஒன்றும் பண்ணல. ஆனால் கப்பி கிராஸ் வந்த விட்டு ஐ திங்க் அது நல்லா சர்வைவ் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபில்டரும் ஒரு 10 வாட் ஃபில்டர் போட்டிருக்கிறேன். இது 900 லிட்டர் பெர் ஹவர் சம்திங் ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னாங்க. இந்த டேங்க்குக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. மேலே இப்போதைக்கு காட்டன் பேடு மட்டும்தான் இருக்குது. ஒரு செராமிக் பயோமீடியா ஒன்று அமேசானில் ஆர்டர் போட்டிருக்கிறேன். அது வந்தோடனே அதையும் நான் வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். டேங்க் செட்டப்பில் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா சொல்லுங்கள் நண்பர்களே. நான் ரொம்ப பிகினர் தான். அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு வீடியோ பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.